ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆந்திரா சைடு பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு சிக்கனை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதோட பேர் என்னென்னா மிரப்பகாய கோடி வெப்புடு. என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி, பூண்டு, 10 காஞ்ச மிளகா. இதுதான் இதோட மெயின் டிஷ்ஷே. இது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடியது. இப்போ இந்த மிரப்பகாய கோடி வெப்புடுக்கு சிக்கன் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்குறோம். இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் கலந்துருக்கேன். கம்மியாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நான் முன்னாடியே கலந்து வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கூட இந்த ரெண்டுத்தையும் சேர்த்திக்கலாம். அளவான தண்ணி மட்டும் ஊற்றணும். மிரப்பகாய கோடி வெப்புடுக்கு சிக்கன் வந்து ட்ரையாக தான் வேணும். அப்படி மீற நமக்கு தண்ணி இருந்தாலும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு வெறும் சிக்கனை மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கனு நல்லா ட்ரையாக வெந்துருச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். அப்படி நீங்கள் வேக வைக்கிறப்ப தண்ணி இருந்தாலும் தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வாங்க மிரப்பக்காய கோடி வெப்புடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நெய்யில் தான் செய்யணும். இப்போ வந்து வெங்காயம், நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தக்காளி இது நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துறோம். ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சிக்கன், இப்போ நம்ம பண்ண போகிற மெயின் டிஷ்ஷோட இன்க்ரீடியண்ட்டே இந்த மிளகா அரைச்சி வச்சது தான். இதை உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம சிக்கன் வேக வச்சப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ திருப்பியும் தேவையான அளவு உப்பு. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி, காஞ்ச மிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, நல்லா வாசனை வரும். மிரப்பக்காய கோடி வெப்புடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாயில் நல்லா எச்சி விடுற மாதிரி இருக்குங்க, ரொம்ப பசிக்குதுங்க. வாங்க சாப்பிடலாம். யூடியூப் சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.